ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே சங்கீதம் 73 அதிகாரம் 26 படிங்க. என் மாம்சமும் என் இருதயமும் மாண்டு போகிறது, தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாய் இருக்கிறார். இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசமடைவார்கள், உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரையும் சங்கரிப்பீர். கர்த்தரை விட்டு போதுங்க, கர்த்தரை விட்டு மாத்திரம் தூரம் போகாதிருங்கள். அவர் நமக்கு நன்மை செய்கிறவர், அவர் நம்மை ஆதரிக்கிற தேவன், அவர் நமக்கு பலனான தேவன். அதுதாங்க அங்கே ஏசாயா 40:31 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, நீ அவருக்காக காத்திருக்கும் போது, நீ அவருக்காக அமர்ந்திருக்கும் போது, எதுவுமே படிக்க தெரியலங்க, எனக்கு ஜெபம் கூட பண்ண தெரியாது, பைபிள் படிக்க தெரியாது, அந்த காலத்தில் நான் படிக்கலைங்க, எதுவுமே தேவையில்லைங்க. நீங்கள் அவருடைய வேதாங்கம் இருக்குமில்ல பைபிள், அந்த பைபிளை கையில் வச்சுக்கின்னு உன்னுடைய சிந்தனை எல்லாம் அவர் பார்ப்பார், உன்னுடைய ஏக்கமெல்லாம் அவருக்கு தெரியும், உன்னுடைய மன விருப்பமெல்லாம் அவருக்கு தெரியும். ஆனால் நீ காத்திருக்கும் போது சொல்கிறாரு, புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தருக்காக காத்திருக்கும் போது நம்ம வெக்கப்பட்டு போகிறது இல்லையே. வேதம் சொல்லுது. அது மாத்திரமல்ல, மார்க் எழுதின நிருபம் 6 அதிகாரம் 38 அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு, போய் பாருங்கள் என்றார். அவர்கள் பார்த்து வந்து 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு என்றார்கள். அப்பொழுது எல்லாரையும் பசும்புல்லின் மேல் பந்தி பந்தியாக உட்கார வைக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். அப்படியே வரிசை வரிசையாய் 100 பேராகவும் 55 பேராகவும் உட்கார்ந்தார்கள். நாம் படிக்கலாம், பைபிள் படிச்சிருப்போம், எல்லாமே பைபிள் படிச்சவங்க தாங்க. எல்லாமே உலகத்தில் எத்தனையோ இன்றைக்கி வாட்ஸ்அப் யூடியூப் போயிட்டா எத்தனை ரகசியங்கள் வேணால் பைபிள் இருந்து எடுக்கிறாங்க. இன்றைக்கி அந்தளவுக்கு உலகம் மாறிடுச்சு. ஆனால் இங்கே எப்படிங்க 5 அப்பம் 50 பேரை பந்தி உட்கார வச்சு 5000 பேருக்கு போட முடியும்? ஒரு பையன் ஒரு சின்ன பிளேட்டில் எடுத்துகிட்டு வருவான், இல்லைன்னா நான் 2-3 அப்பம் சாப்பிடுவேன், எல்லாம் சாப்பிட்றவங்க 5 அப்பம் ஒரு ஆள் சாப்பிட்லாம். இது எப்படிங்க சாத்தியம்? ஐயா, உலக பிரகாரமாக நீ மனுஷனா மற்றவங்க கேலி செய்கிற படி பார்த்தா அது உங்களுக்கு நடக்காதுங்க. ஆவியில் நீங்கள் தேவனுடைய சிந்தனையில் படி பார்த்தா, தேவனை நோக்கி வேண்டுதல் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஆமேன் என்று சக்ஸஸாக முடியுங்க. இங்கே வேதம் சொல்லுது பாருங்க, 41 அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி தம்முடைய சீஷர்களிடத்தில் கொடுத்தார். அப்படியே 2 மீன்களையும் எல்லாருக்கும் பங்கிட்டார். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மேலும் அப்பங்களிலும் மீன்களிலும் மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். அப்பம் சாப்பிட்ட புருஷர் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள். ஆமென். போதும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னங்க மிராக்கிள் இல்லைங்க, இது அந்த காலத்தில் இயேசுவோடு இருந்தது, இயேசு பண்ணது. இப்போ இல்லைங்க, இந்த நாளில் கூட எத்தனை ஊழியக்காரர்கள் திருமணம் ஆகாதவர்களுக்கு ஜெபிச்சு திருமணம் ஆகுது, வீடு வாசல் இல்லாதவங்களுக்கெல்லாம் வீடு வாசல் உண்டு பண்ணியிருக்கிறார். நாமெல்லாம் அப்படி தானே நடுத்தருவில் தானே அங்கே இருந்தோம், அனாதை போல தானே தெரிஞ்சுன்னு இருந்தோம். நமக்கெல்லாம் அவர் தானே. அப்போ நமக்கு கொடுத்தது அதோடு நிறுத்திட்டு இதுக்கு மேலே ஜெபம் பண்ணால் நடக்க எப்போவுமே நடக்கும். நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. இப்படி கேளுங்க, என்னப்பா ஒரு பையன் ஒரு பிளேட்டில் 5 அப்பந்தான், ஒரு பிளேட்டில் எவ்வளோ தானே இருந்திருக்கும், 5 அப்பம் கொண்டு வந்தான், 2 மீன் தான் கொண்டு வந்தான். மிஞ்சினா ஒரு பேரில் 2 பேர் அதிகபட்சம் சாப்பிட்டுக்கலாம். 5000 பேர் சாப்பிட்டு 12 கூட நிறைய எடுக்கிறாங்க. என்ன மிராக்கிள்! ஏப்பா என் வாழ்க்கையில் இப்படி இந்த போராட்டம், என் மகளை குறித்து ஏன் இவ்வளோ தொந்தரவு, என் வீட்டில் இப்படியா பிரச்சனை, என் வேலை ஸ்தலத்தில் ஒரு நாள் கூட நிம்மதியில்லை, எல்லாமே என்னை புறக்கணிக்கிறாங்க. இயேசுவோடு கூட போய் பாருங்க, எல்லார் கண்களும் உங்களுக்கு தயவை கட்டளிடுவார். நீ இருக்கிற இடத்துல உன்னை உயர்த்துவார். நீ எந்த இடத்துல இருக்கிற அந்த இடத்துல உன்னை வெட்கப்படுத்தாத தலை நிமிர செய்கிற ஆண்டவர் உன்னை கையை பிடிச்சு, என் மகளே என் மகனே, வலது கையை பிடிச்சு சொல்லுவார். ஹல்லேலூயா. இங்கே வேதம் சொல்லுகிறது 5000 புருஷர் சாப்பிட்டாங்களாங்க. எவ்வளோ பேர், ஒரு 10 பேருக்கு சாப்பாடு செஞ்சால் எவ்வளோ சாயணும், ஒரு 100 பேருக்கு 5000 பேர் நினச்சி பாருங்களா. அதுதாங்க மிராக்கிள். அவர் வானத்தை நேரெடுத்து கண்கள் ஏறெடுத்து ஜெபம் பண்ணாராம், நிரம்பிக்கினே இருக்கிறது. அப்போ நம்ம குறையெல்லாம் நிரம்பிக்கினே இருக்க போகுது, உன்னுடைய எல்லா குறையும் நிரம்பிக்கினே இருக்க போகுது.
உனக்கு இருக்கிற எல்லா தடையை எடுத்து போட்டு பிளெஸ்ஸிங் இறங்கி கொண்டே இருக்க போகுது. என்னங்க 5000 பேர் சாப்பிட்டோன்னு எவ்வளோ அப்போ இறங்கி இருக்கும் பாருங்களா. அப்போ அவருடைய பிளெஸ்ஸிங் எப்படி வரும்? அப்படி தாங்க நீங்கள் ஜெபிச்ச அவங்க வீட்டில் இருக்கோம். அப்படி தான் உங்கள் பொக்கிஷம் மாறும். அப்படிப்பட்ட தேவங்க நம்ம தேவன். நம்ம தேவன்னா காது இருக்கிற தேவன். கேட்கிறேன், கேட்கிறார், பார்க்கிறார், நியாயம் விசாரிக்கிற தேவன். அவர் ஜீவனுள்ள தேவன். அவருக்கு நம்மை போலவே. அதுதான் எலியா எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நான் 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், படிங்க எடுங்க. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை படிக்கணும். அப்பொழுது எலியா சகல ஜனங்களை நோக்கி என்கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்ட வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு, உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொல்லி, கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரால் உண்டான கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படி 12 கற்களை எடுத்து அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்துக்கு என்று ஒரு பலிபீடத்தை கட்டி, பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற 2 படி விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி, விறகுகளை அடுக்கி ஒரு காலையை சந்தாக துண்டித்து விறகு மேல் வைத்தான். ஆமென். என்ன நம்பிக்கை பாருங்க. வாயா, என் தேவன் ஜீவனுள்ள தேவன். நான் நிரூபித்து காமிக்கிறேன், வா. நீங்கள் கூட ஒவ்வொரு அப்படி ஜெபம் பண்ணுங்க. என் தேவன் எப்படியாப்பட்ட காரியமான இருக்கட்டும். என் தாயார் இப்படி உடம்பு சரியாது இருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டலில் கை விட்டுட்டாங்க, நீங்கள் ஜெபியுங்க. யாவீரு மகளை உயிரோடு எழுப்பின ஆண்டவர் உன்னோட கூட இருக்கிறார். ஒவ்வொருவரோட கூட இருக்கிறார். ஜெபிக்கிற அத்தனை பிள்ளையோடு இருக்கிறார். மந்திரமோ சூனியமோ குறி சொல்லுகிற ஆவியோ ஏவலோ நீ ஜெபிச்சா அது ஒரே நொடி பொழுது 7 வழியாக ஓடி போயிடும். ஒரு வழியாக போகாது, 7 வழியாக போயிடும். அவர் தான் அந்த கல்லறையிலேருந்து அவனை பார்த்து சொல்கிறார், ஏய் வெளியேறு, அவனை விட்டு புறப்பட்டு பொல்லாத ஆவி. தேவன் உயிரோடு இருக்கிற ஆண்டவர். அவர் நம்மோடு, அவரோட கரத்தில் தான் நம்ம இருக்கிறோம், அவருடைய கையில் தான் நம்ம இருக்கிறோம், அவருடைய சட்டைகள் மறைவில் தான் நம்ம இருக்கிறோம். நமக்கு என்ன பயம்? நமக்கு என்ன தோல்வி? நமக்கு என்ன கவலை? நமக்கு ஏன் வேதனை? நாம் ஜெய கிறிஸ்துவின் பிள்ளைகள், இஸ்ரவேலின் ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தருடைய பிள்ளைகள். நம் தகப்பன் உயிரோடு இருக்கிறார். இங்கு வேதம் எலியா சொல்றாரு. நம்ம 34ஆம் வசனம் படிப்பா. பிற்பாடு அவன், நீங்கள் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகன பலியின் மேலும் விறகுகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றான். பின்பு 2ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 2ஆம் தரமும் ஊற்றினார்கள். அதற்கு பின்பு 3ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 3ஆம் தரமும் ஊற்றினார்கள். அப்பொழுது தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடினது. வாய்க்காலையும் தண்ணீரால் நிரப்பினான். என்னங்க பாருங்க, வெறுகு அடிக்கிட்டாரு. 12 கற்களால் செப்பனிட்டு யாக்கோபின் பிள்ளைகள் இடத்துல அங்கே 12 கோத்திரம் பிரிச்சு பிரகாரம் வெறுகு மொத்தம் நினச்சிட்டாரு. தண்ணி ஊற்றி வாய்க்கால் தண்ணி வேறு ஆறாக ஓடுது. வாய்க்கால் வெட்டி தண்ணி மடக்குறாங்க. இதே இடத்துல அங்கே அந்தி பலி செலுத்தும்படி பாகாலங்களை தீர்க்க தரிசியை கொண்டு வந்து அங்கே பலிப்படம் கட்டுவார். அவங்க ஒரு காஞ்சி வரைக்கும் தான் காலையை துண்டு துண்டாக வெட்டி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ரத்த வடியை கூப்பிடுவாங்க. அது ஒரு சத்தமாக பிறக்கலை. அவர் கேலியும் பண்ணுவார், இன்னும் கொஞ்சம் சவுண்டாக கூப்பிடு. ஒரு வேளை அவன் தூங்கிட்டு இருப்பான், எங்கன்னா அலுவலாக போயிட்டுருப்பான். அவர் கேலி. ஏன் இவன் அவ்வளோ டெக்கரேட் பண்ணுறான், அவ்வளோ சாட்சி கொடுக்குறான்? என் தேவன் ஜீவனுள்ள தேவன், அவர் கேட்குற தேவன், அவர் பார்க்குற தேவன். அவர் என்னை விட மாட்டார் தனியே. என்னை தனியாக விட்டுட்டு அவர் எங்கே போயிட்டு போகிறாரு? என்ன ஆபத்தில் விட்டு அவர் போயிடுவாரா? அவர் தான் வாக்கு கொடுத்துக்காரு, உலகத்தின் முடிவு பறிந்து சகல நாட்கள் நான் உன்னோட இருக்கிறேன். உலகத்தின் முடிவு வரையில் நீ இருந்தினா கூட உன்னோட இருக்கிறேன்னு வாக்கு கொடுக்குறார். நமக்கு தாங்க கேலி பண்ணுவோம் உலகத்தில். இதுக்கெல்லாமா ஜெபம் பண்ணுறீங்கோ? எப்படி முடிஞ்சிருதெல்லாம்? முடியுங்க. யாவீரு மகளும் செத்து போயிட்டு இருக்குது, வீட்டில் அழுகுறாங்க, வெளியே மோளம் அடிக்கிறாங்க, இறையிறாங்க. ஜனங்க எல்லாமே உள்ளே போகும்போது இந்த நகைக்கிறாங்க பாரு. அவர் சொல்ல, தலித்த நகமி எழுந்துடுமா. மகளை கைப்பிடிச்சி எழுப்பி அதிசயம் செய்கிறார். உன் வாழ்க்கையில் கூட செய்வார் கர்த்தருடைய பிள்ளையே. உன் வாழ்க்கையில் இன்னைக்கு நடக்கும். நீ விசுவாசத்தை ஜெபம் பண்ணி பாருங்க. இந்த செய்தி கேட்கும் போதே உங்களுக்குள்ள தேவ ஆவியானவர் இறங்குவார். இந்த செய்தி நீங்க யாரெல்லாம் கேட்கிறீங்களோ அவங்களுக்கு கட்டாயம் உங்க மனசுல ஒரு சமாதானம் உண்டு போனார். என் ஆண்டவர், என்ன அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் ஜீவிக்கிற தேவன். வேதம் சொல்லுகிறது 36ஆம் வசனம். அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசி ஆகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர்
தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அவ்வளோதாங்க. அவன் பண்ணுறது 5 நிமிஷம் தாங்க ப்ரேயர், 5 minutes. ரொம்ப நைட்டெல்லாம் உபவாசம் இருந்து நாள் கணக்கில் முட்டி போட்டு அப்படியெல்லாம் பண்ணலைங்க. ஆனால் அதை கரெக்டாக நேர்த்தியாக பண்ணுறான். அந்த செப்பனேட்டு கரெக்டாக 12 கற்கள் பலிப்பட 12 அவனுடைய யாக்கோபின் பிள்ளைகள் அந்த வம்சத்தின் படி 12 கற்களை செப்பனிட்டு அதுக்கு ஒரு பலிப்படம் மாதிரி உண்டு பண்ணி அந்த வெறுகெல்லாம் அது மேலே அடுக்கி காலையை துண்டாக நசுக்கி அதை கரெக்ட். நாம கூட நீங்கள் ஜபிக்கிறத கரெக்டாக ஜபியுங்கள். நீங்கள் கரெக்டாக வாழ்ந்து பாருங்கள், பிசாசு உங்கள் வீட்டை விட்டு ஓடிடும். உன் தொல்லை இன்னைக்கோட உன் வீட்டை விட்டு மாறிடும். உன் கடன் பிரச்சனை, உனக்கு 10 வருஷமா தீராத பிரச்சனை, இத்தனை ஆண்டுகள் நான் வேதனையோடு இருக்கிறேன் நீ சொல்றியா கர்த்தருடைய பிள்ளையே, நீ உண்மையாய் தேவனிடத்துல முழங்கால் படியிட்டு இன்னைக்கு ஜெபிச்சு பாரு, உன் கண்ணீரை அவர் கண்டு இருப்பாரானால் இன்னைக்கு உனக்கு விடுதலை, இன்னைக்கே உனக்கு சமாதானம். 38ஆம் வசனம் படி. அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்கால் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன தேவனுங்க, 5 நிமிஷம் ஜெபம் பண்றான், அதுக்கு செப்பனிட்டு இஸ்ரவேல் கோத்திரத்தின் படி விறகு வெட்டி காலையை துண்டு பண்ணி அக்கினி வானத்திலிருந்து இறங்குதுன்னா நீ ஜெபிச்சு பாரு கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில் அற்புதம் காணுது. கேலி செய்கிறவன் கேலி செய்யட்டும், இவன்லாம் பிரசன்னம் பண்ணுறான், இதுங்கெல்லாம் சொல்கிறாங்க, இவங்கெல்லாம் பயப்படி, யார் வேணா பண்ணலாம். இயேசுவே சொன்னாங்க, தச்சனுடைய குமாரன் தானே, நம்ம ஊரில் வேலை செய்த தச்சனுடைய பிள்ளை தானே, சொல்லட்டும். என்னை பொறுத்தவரைக்கும் நீ இருக்கிற ஊரில் நீ நற்காந்தமா, அங்கே ஒரு வாத்தியார் சொல்கிறான் பாரு, இயேசு வாத்தியார், அப்படி நீங்கள் இருக்கிற இடத்துல நற்காந்தமா இயேசு இன்ஜினியர், இயேசு கிளர்க்கு, இயேசு வேலை செய்கிற அந்த ஒவ்வொருவரும் உங்களை இயேசுனுடைய பிள்ளை, இயேசுன்னு பிள்ளைன்னு நீங்கள் இருக்கிற இடத்துல அவருடைய நாமத்தை உயர்த்துங்கள், அவருடைய நற்காந்தமாக இருங்கள், வாசனை உள்ள திரவியங்களா நீங்கள் அவருடைய வார்த்தையை பேசுகிற பிள்ளைகளாக இருங்க. எத்தனை டிபார்ட்மெண்ட்டில் இருப்போம் நம்ம. அப்போ நம்மளை அப்படி ஒவ்வொருத்தரும் இயேசுவின் கிளர்க்கு, இயேசுவின் போலீஸ்காரு, இயேசுவின் மிலிட்ரிக்காரு, அப்படி நம்மளை அப்படி முத்திரைக்கிட்டோம். இந்த ஊரில் ஏலியாவா ஜெபம் பண்ணுறாரு, அந்தி பலி செலுத்தன். அப்பொழுது கர்த்தரிடத்தில் இறங்கி அக்னி இறங்கி சர்வாங்க தகன பலியும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலின் தண்ணீரை நக்கி தண்ணி கூட ஊதி போட்டுச்சு. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. சோர்ந்து போகிற கர்த்தருடைய பிள்ளையே, இது நடக்காதுன்னு நினைக்கிறியா? நீங்கள் பைபிளில் இருக்கிற வசனத்தை தாங்க மென்ன வைங்க. ஆண்டவரே, ஒரு 5 அப்பம் ஒரு பிள்ளை ஒரு பிளேட்டில் எடுத்துகிட்டு வரான், ஒருத்தர் தான் சாப்பிட முடியும், 2 மீனையும் 5 அப்பத்தையும் 5000 பேருக்கு போட்டு 12 கூட நீங்கள் மீதம் எடுக்க செஞ்சீங்களே அப்பா. மறிச்சிட்டாங்கன்னு வாசப்படியிலே சொல்கிறாங்க, உள்ளே போகும்போதே உன்னை கேலி கிண்டல் பண்ணி நகைச்சாங்க, அந்த மகளை தலித்த நகமையே எழுந்துன்னு சொல்லி எழுப்பினீங்களே. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டம், எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற வியாதி, எங்களுக்கு இருக்கிற துன்பங்கள் தொல்லைகள் இன்றோடு மறைந்து போகட்டும்.